முதுமகந்தனை ஞான கொழுந்தனை ஒன்றையில் வைத்து முன்னடி போட்டுகின்றோம். அல்லல் போ வல்வினை போ அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லை போகாத துயரமோ நல்ல குணமதிகமாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுகா. பாலும் தெளிவேனும் பாலும் கருப்பும் கலந்துனக்கு நான் தருவேன். கோபம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்னுந்தா. வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணி பூண்டு அரியாசனத்தில் சரியாக வைக்கின்ற சரப்பரி தாயை போற்றி போற்றி. ஓம் அரகரா அரகரா லிங்க நம சிவாயம். பக்தி பார்வதா பரமகுருவே நம சிவாயம். சிற்றம்பலநாதா சிவன் குருவே நம சிவாயம். பொன்னம்பலநாதா பொற்குருவே நம சிவாயம். ஆண்முடி பெண்முடி 61,000 தொடுமுடி கயலங்கிரி கண் வளர்த்த ஆதி மன்னாதிலிங்க நம சிவாயம். அழகான தென்மதுரையில் சொக்கநாத சிவமே போற்றி போ. காரக்கணபதியே வாவா நீ கற்பகமே மெய் பொருளே வாவா.
பூஜை பண்ணிட்டு அப்புறம் இன்று மாலை வந்து யாகசாலை பூஜை முடிஞ்சோன்னா முளைப்பாரி அழைப்புக்கு ஏற்பாடு பெட்டி அழைப்புக்கெல்லாம் அதுக்கான அலங்கார பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த பூஜை நடைபெறும். நாளை காலையில் வந்து அந்த நாங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். சீக்கிரமே 5 மணிக்கு ஒரு பூஜை இருக்குன்னு சொல்லி 4:30 மணிக்கு அந்த பூஜை ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும் அந்த பூஜை. எல்லா கோபுர பிரசனத்துக்குமே ஒரு அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் பண்ணி முடிச்சிடும். அதில் எல்லா சுவாமிக்குமே ஒரு அபிஷேகம் பண்ணி முடிச்சிடும். அது 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். 6:30 முடிஞ்சிடும் அந்த பூஜை. அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி அப்புறம் பொங்கல் வைக்கணும். பொங்கல்னா பொங்கல் முதல் பொங்கல் வைக்கிறது வந்துடும். அப்புறம் கண் திறக்கக்கூடிய பூஜை நடைபெறும். கண் திறந்து பசுமாட்டெல்லாம் காமிச்சு சின்ன பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தையில முன்னாடி உட்கார வச்சு அந்த பெண் குழந்தையை காமிச்சு ஒரு 7 கண்ணி கணக்கில் அந்த கண்ணுக்கு தந்தவங்களாம் வச்சு அந்த பெண்ணை உட்கார வச்சு சாமி திறந்து காமிச்சு பூஜை பண்ண கண் திறந்த பிறகு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். பசுமாடு பார்க்கணும், அதுக்கு பிறகு குழந்தைகள் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து விதிமுறை. முகத்துக்கு காமிக்கிற கண்ணாடி காமிப்போம். ஃபஸ்ட்டு காமிச்ச பிறகு கண்ணாடி காமிச்சு அவருடைய இப்போ நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்க நம்மளே கண்ணாடியை பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி அம்பாரு கண்ணாடி காமிச்சு அந்த பூஜைலாம் பண்ண முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு கண்கள் அந்த பூஜைலாம் முடிஞ்ச பிறகு யாரும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சரியாக 9 மணிக்கு மேலே எல்லாம் உள்ள பெருமாளுடைய இடங்கள் இருக்கிறனால மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இதே ஒத்துழைப்பு திரும்ப நல்லா கொடுத்து பண்ணி கொண்டு வரேங்க. எல்லாம் உங்களுக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஈர்ப்பு திறனோடு இருக்கிறீங்க. இதே திறனோட எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி நன்கொடைக்கு இங்கே ஒரு டேபிள் போட்டுருங்க. அந்த நன்கொடைகள் வந்து இதர விரும்புபவர்கள் வந்து நன்கொடைக்கான டேபிளை வந்து அன்னதானம் மற்றும் உங்களுக்கு நன்கொடையை சேர்த்துக்கோங்க. வில்லேஜ்லேருந்து வருவாங்க. அங்கே வர்றவங்க ஏதாவது கோயில் விஷயம்னு ஆசைப்படுறப்ப வந்து ஒருத்தருக்குலாம் கூப்பிட்டு கொடுக்குறதுக்குள்ள டேபிள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் எழுதிடுவாங்க. நாங்கள் அலௌன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அன்னதானத்துக்கு விருப்பப்பட்டவர்கள் நன்கொடை வைக்கலாம். அப்படி நம்ம எதிர்க்கூடிய வந்து பூஜை இந்த அன்னதானம் வந்து 48 பூஜையிலையும் கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜை கொடுக்கணும் இல்லையா. அப்புறம் பிரசாதத்தை சேர்த்து கொடுக்கலாம். ஒரு சுண்டல் கொடுக்கலாம், ஒரு புளியோதரை. சனிவாரம்னா பெருமாளுக்குள்ள புளியோதரை கொடுக்கலாம். சோமவாரம்னா ஒரு தரிசாக கொடுக்கலாம். சக்கரமோட சேர்த்து பூசாவணும் கொடுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். விசேஷமாக ஏதாவது நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சேர்த்து 2-3 பிரசாதம் கூட போட்டுக்கலாம். 48க்குள்ளே எவ்வளோ கூட பூஜை பண்ணோமோ அவ்வளோ பலன் இருக்கு. அதனால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்களுடைய ஒத்துழைப்பாலும் எல்லாம் வல்ல அம்பினுடைய திருவிழாவும் இப்பொழுது 2வது கால பூஜை ஆரம்பமாகின்றது. समर्पयामि पुष्पाणि समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ओम सुमगाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः
यजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः विघ्नताय नमः ओम विघ्नराजाय नमः विनायकाय नमः ओम धूमकेतवे नमः अध्यक्षाय नमः बालचंद्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय नमः सूर्पकर्णाय नमः हेरम्भाय नमः स्कन्दपूर्वजाय नमः महागणपतये नमः नानाविध परिमल पत्र पुष्पाञ्जलिं समर्पयामि। अरुण्मिग श्रीकृष्ण कोण्डम्माळ श्री रघुपति कोण्डम्माळालयस्य जीर्णोद्धारणाष्टबन्धन महाकुम्भाभिषेक द्वितीय यागशाला पूजारम्भस्य गृहशुद्ध्यर्थ आत्मशुद्ध्यर्थ सर्व उपकरण शुद्ध्यर्थ मण्डप शुद्ध्यर्थ विशेषतः यथाशक्ति मूल मंत्र यथाशक्ति ध्यान आवाहनादि षोडशोपचार पूजा पूर्वकं येभिः ब्राह्मणैः सह अन्योन्य साहाय्येन विष्णु सहस्रनाम पारायण जप यथाशक्ति अंबिकस्य मूल मंत्र जप காவில் பெருங்குருதி நாளும் செய்தோமே காளி மகா காளி வருவாயே ஸ்ரீபத்ர காளியாய் வருவாயே உறுதி பூஜை கண் பார்த்து நடனங்கள் ஆடினி ஆமாலை ஏற்றாயே அடியார்க்கு கருணை பொழிய நீ வருவாயே அம்மா 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 காளி மகா காளி வருவாயே ஸ்ரீபத்ர காளியாய் வருவாயே உறுதி பூஜை கண் பார்த்து நடனங்கள் ஆடினி ஆமாலை ஏற்ற
ஏற்றாயே அடியார்க்கு கருணை பொழிய நீ வருவாயே அம்மா 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 காவில் பெருங்குருதி நாளும் செய்தோமே சந்நிதியில் கார்த்திகை பூநிலா பந்தலாய் பந்தலில் பூமாலை தோரணம் ஆடிட சந்நிதியில் கார்த்திகை பூநிலா பந்தலாய் பந்தலில் பூமாலை தோரணம் ஆடிட தங்க நிற தீபங்கள் எம் கண் பார்க்க உன் தாமரை முகம் கண்டு புண்ணியம் பெற்றோமே காளி மகா காளி வருவாயே ஸ்ரீபத்ர காளியாய் வருவாயே குருதி பூஜை கண் பார்த்து நடனங்கள் ஆடினி ஆமாலை ஏற்றாயே அடியார்க்கு கருணை பொழிய நீ வருவாயே அம்மா 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 காவில் பெருங்குருதி நாளும் செய்தோமே முழங்கிடும் தாளமும் வாத்தியமும் மேளமும் உன் முன்னில் ஆவேச பாடலும் நடனமும் முழங்கிடும் தாளமும் வாத்தியமும் மேளமும் உன் முன்னில் ஆவேச பாடலும் நடனமும் 12 பாத்திரத்தில் குருதியில் கண்டு மன கண்ணீர் உரத்த வண்ணமாகிறதே தாயே காளி மகா காளி வருவாயே ஸ்ரீபத்ர காளியாய் வருவாயே குருதி பூஜை கண் பார்த்து நடனங்கள் ஆடினி ஆமாலை ஏற்றாயே அடியார்க்கு கருணை பொழிய நீ வருவாயே அம்மா 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 காவில் பெருங்குருதி நாளும் செய்தோமே அனுதினம் நான் ஆசை கொண்டேனே அம்மா உன் கோயிலில் என் குருதி காணிக்கை வைக்க அனுதினம் நான் ஆசை கொண்டேனே அம்மா உன் கோயிலில் என் குருதி காணிக்கை வைக்க இன்று வரை பாக்கியங்கள் இல்லாத எனக்கு உன் கருணையால் குருதியை கண் பார்த்து அருள்வாயே காளி மகா காளி வருவாயே ஸ்ரீபத்ர காளியாய் வருவாயே குருதி பூஜை கண் பார்த்து நடனங்கள் ஆடினி ஆமாலை ஏற்றாயே அடியார்க்கு கருணை பொழிய நீ வருவாயே அம்மா 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 காளி மகா காளி வருவாயே ஸ்ரீபத்ர காளியாய் வருவாயே குருதி பூஜை கண் பார்த்து நடனங்கள் ஆடினி பாமாலை ஏற்றாயே அடியார்க்கு கருணை பொழிய நீ வருவாயே அம்மா 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 சிவ
நம்முடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகொண்டம்மாள் திரௌபதி கொண்டம்மாள் அம்பியுடைய திருவிழாலும் உள்ளது. இரண்டாவது கால பூஜை உள்ளது. முக்கிய நிகழ்ச்சியாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ண போகிறோம். பெருமாளுடைய 1000 நாமங்கள். நான் பெருமாள் தான் யோகத்தினுடைய அதிபதியாகவும் அம்பாளுடைய பேரே கிருஷ்ணகொண்டம்மாள். கிருஷ்ணனா கிருஷ்ணனுடைய பேர், பெருமாளுடைய பேர். ரகுபதி அப்படிங்கிற பேரும் பெருமாளுடைய பேர் தான். 2 திருநாமங்களுமே பெருமாளுடைய திருநாமங்கள். பெருமாளுடைய தங்கையாக தான் அம்பாள் பார்க்கப்படுகிறார்கள். அம்பாளுடைய பிறந்த வீடு யாருன்னா பெருமாளுடைய வீடு தான். பெண்கள்லாம் பெரும்பாலும் பிறந்த வீட்டில இருந்து ஒரு பூ வந்தா கூட சந்தோஷப்படுவாங்க. பூந்த வீட்டில் நீங்க 2000 பூ மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாலும் பிறந்த வீட்டில இருந்து ஒரு 200 பூ வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பிறந்த வீட்டுக்கு சீதனங்கிறது ஒரு விசேஷம். எந்த நிகழ்ச்சினாலும் ஒரு பொண்ணு ருதுவானா கூட அந்த ருதுவான சடங்குக்கு தாய்மாமன் வந்து சீர் வந்த பிறகுதான் அது பண்ணுவாங்க. தாய்மாமன் சேலை கட்டி தாய்மாமன் அத்தையை வந்து தண்ணி ஊற்ற சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப பிறந்த வீடுங்கிறது வந்து பெருமாளுடைய வீடு தான் அம்பாளுடைய பிறந்த வீடு. நினைச்சுக்கிறோம். அம்பாளுக்கு வந்து பெருமாளுடைய பிரசாதங்களும் பெருமாளுடைய பூஜைகளும் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பிறந்த வீட்டு மேல பெண்களுக்கு ஒரு பாசம் இருக்கு. அதுபோல இப்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்றோம். பெருமாளுடைய பாராயணத்தை பண்றோம். இன்னைக்கு காலையில, இன்னைக்கு சாயந்தரம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் அம்பாளுடைய 1000 திருநாமங்களை பண்ண போறோம். இப்படி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சுவாமியை பூஜை பண்ண போறோம். பெருமாள் இன்னைக்கு புதன் வாரத்துல பண்றது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கே வாரம்னா புதன் வாரம் தான். சனிக்கிழமைங்கிற பார்க்கறது தோஷத்துக்காக பார்க்கறதா, தோஷத்தை நீக்கிறதுக்காக தான் பெருமாளை சனிக்கிழமை கும்பிடுவாங்க. ஆனா பெருமாளை தரிசனமாக கும்பிடணும். பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒரு அளவு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும். புதன்கிழமை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை கும்பாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஒரு கூடலூர் பெருமாள் கோயிலுக்கோ திருப்பதிக்கோ ஸ்ரீரங்கத்துக்கோ சிவலிபுத்தருக்கோ இது மாதிரி திவ்ய தேசங்களெல்லாம் புதன்கிழமை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது மாதிரி புதன் வாரத்துல பெருமாளுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்றது, அதை பார்க்கறது, காதால கேட்கறதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம். விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது வந்து ஐசியில இருக்கிறவங்களோட கண்ணு திறக்க கொடுக்கும். அதுல ஒவ்வொரு மொழிகளுமே பீஷ்மர் வந்து காதால கேட்டு சொன்னது. அப்படிப்பட்ட ஒரு ரகசிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது இது கேட்கிறவங்க, நோயால் அவதிப்படுறவங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது கண்ணால பிரார்த்தனை பண்ணா அவங்களுக்கு உடல் குணமாகும். ஒருத்தர் ஐசியூல இருக்கிறாரு, கண்ணை திறக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா கூட அவங்க முன்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணா அவங்க கண் திறந்து பேசுவாங்க. ஓம் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पापनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवम् पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणम् स्तुवन्तः कं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाः शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते चतुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमम् स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यम् भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन्नमस्यं च यजमानस्तमेव च
अनादिनिधनम् विष्णुम् सर्वलोकमहेश्वरम् लोकाध्यक्षम् स्तुवन्नित्यम् सर्वदुःखादिवो भवेत् ब्रह्मण्यम् सर्वधर्मज्ञम् लोकानाम् कीर्तिवर्धनम् लोकनाथम् महद्भूतम् सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणाम् धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षम् स्तवैरर्चेन्नरः सदा परमम् यो महत्तेजः परमम् यो महत्तपः परमम् यो महद्ब्रह्म परमम् यः परायणम् पवित्राणाम् पवित्रम् यो मङ्गलानाम् च मङ्गलम् दैवतम् देवतानाम् च भूतानाम् यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयम् यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रम् मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये ऋषिर्नाम्नाम् सहस्रस्य वेदव्यासो महामुनिः छन्दोऽनुष्टुप् तथा देवो भगवान् देवकीसुतः अमृतांशोद्भवो बीजम् शक्तिर्देवकीनन्दनः त्रिसामाहृदयम् तस्य शान्त्यर्थे विनियुज्यते विष्णुम् जिष्णुम् महाविष्णुम् प्रभविष्णुम् महेश्वरम् अनेकरूपदैत्यान्तम् नमामि पुरुषोत्तमम् अस्य श्रीविष्णोर्दिव्यसहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः अनुष्टुप्छन्दः श्रीमहाविष्णुः परमात्मा श्रीमन्नारायणो देवता अमृतांशोद्भवो भानुरिति बीजम् देवकीनन्दनः सृष्टेति शक्तिः उद्भवः क्षोभणो देव इति परमो मन्त्रः शङ्खबृन्नन्दकी चक्रीति कीलकम् साङ्गदन्वागदाधर इत्यस्त्रम् रथाङ्गपाणिरक्षोभ्य इति नेत्रम् त्रिसामासामगः सामेति कवचम् आनन्दम् परब्रह्मेति योनिः ऋतुसुदर्शनः काल इति दिग्बन्धः श्रीविश्वरूप इति ध्यानम् श्रीमहाविष्णुः प्रीत्यर्थे सहस्रनाम जपे विनियोगः ध्यानम् क्षीरोदन्वप्रदेशे शुचिमणिविलसत्सैकतैर्मौक्तिकानाम् मालाक्लप्तासनस्थस्फटिकमणिनिभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरनभ्रैरुपरिविरचितैर्मुक्तबीजोषवर्षैः आनन्देनः पुरीयादरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः भूः पादौ यस्य नाभिर्वियदसुरनिलश्चन्द्रसूर्यौ च नेत्रे कर्णावासाश्रोद्यौर्मुखमपि दहनो यस्य वास्तेयमब्धिः अन्तस्थम् यस्य विश्वम् सुरनरखगोभोगि गन्धर्वदैत्यैः चित्रम् रम् रम्यते तम् त्रिभुवनवपुषम् विष्णुमीशम् नमामि ॐ नमो भगवते वासुदेवाय शान्ताकारम् भुजगशयनम् पद्मनाभम् सुरेशम् विश्वाकारम् गगनसदृशम् मेघवर्णम् शुभाङ्गम् लक्ष्मीकान्तम् कमलनयनम् योगिहृद्यानगम्यम् वन्दे विष्णुम् भवभयहरम् सर्वलोकैकनाथम् मेघश्यामम् पीतकौशेयवासम् श्रीवत्साङ्गम् कौस्तुभोद्भासिताङ्गम् पुण्योपेतम् पुण्डरीकायलाक्षम् विष्णुम् वन्दे सर्वलोकैकनाथम् नमः समस्तभूतानामादिभूताय भूहृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे सशङ्खचक्रम् सकिरीटकुण्डलम् सपीतवस्त्रम् सरसीर्षेक्षणम् सहारवक्षस्थलशोभितौस्तुभम् नमामि विष्णुम् सदसा चतुर्भुजम् छायायाम् पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुजश्याममायताक्षमलङ्कृतम् चन्द्राननम् चतुर्बाहुम् श्रीवत्साङ्कितवक्षसम् रुक्मिणी सत्यभामाभ्याम् सहितम् कृष्णमाश्रये ॐ विश्वम् विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः
भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदान्येन प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वः सर्वशिवस्थाणुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभूः शम्भुरादित्यः पुष्कराक्षो महासनः अनादिनिधनो दाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुष्पष्टास्तमिष्ठस्तविरो ध्रुवः अग्राह्यः शाश्वतः कृष्णो लोहिताक्षः प्रदर्दनः प्रभोदस्त्रिकबुद्धाम पवित्रम् मङ्गलम् परम् ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमः क्रमः अनुत्तमो दुरादर्शः कृतज्ञः कृतिरात्मवान् सुरेशः शरणम् शर्म विश्वरेताः प्रजाभवः अमः संवत्सरो व्यालः प्रत्ययः सर्वदर्शनः अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिलमेयात्मा सर्वयोगविनिःसृतः वसुर्वसुमनः सत्यः समात्मा संवितः समः अमोघः पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिः श्रुतिश्रवाः अमृतः शाश्वतस्थाणुर्महारोहो महातपाः सर्वगः सर्वविद्वानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षः कृताकृतः चतुरात्मा चतुर्व्योमश्चतुर्दंष्ट्रश्चतुर्भुजः द्वाजिष्टुर्भोजनम् भोक्ता सहिष्टुर्जगदादिदः शिवशङ्करि शिवकरुणाकरि शुभवरदा भयं तरुमळगे मनदु पुळायिरं मङ्गय करसिय शोचानिकरै देवि
அம்மன் கோயில் வாசலில் கோடி சன்னம் கூடுதம்மா, பொங்க வச்சு பூச வச்சு தந்தனம் பாடுதம்மா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சன்னம் கூடுதம்மா, பொங்க வச்சு பூச வச்சு தந்தனம் பாடுதம்மா. அவ ஓம் கணக்கையும் என் கணக்கையும் பார்த்து வச்சிருக்கா, இப்ப யார் கணக்கு நியாயம்னு தீர்த்து வச்சிருவா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சன்னம் கூடுதம்மா, பொங்க வச்சு பூச வச்சு தந்தனம் பாடுதம்மா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சன்னம் கூடுதம்மா, பொங்க வச்சு பூச வச்சு தந்தனம் பாடுதம்மா. காத்து மயங்காது விலகி நில்லு, நேரம் நிலைக்காது அழிய விடு. சாமி உறங்காது மெல்ல நினைக்கும், காலம் கடந்தாலும் கண்ண திறக்கும். புலிதான் அரிய கண்டு பதுங்கி அடங்கிடுமா, எதுக்கு மீறி நின்னா வெக்கப்பட்டு குனிஞ்சிடுமா. எரியும் நெருப்பு இப்பவும் எப்பவும் கையில் அடங்கிடுமா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சனம் கூடுதம்மா, பொங்க வச்சு பூச வச்சு தந்தனம் பாடுதம்மா. நம்ம அம்மன் கோயில் வாசலில் கோடி சன்னம் கூடுதம்மா, பொங்க வச்சு பூச வச்சு தந்தனம் பாடுதம்மா. தேர்ந்தெடுத்து சூழெடுத்து ஆத்தவார வந்து தீவையெல்லாம் தீக்க போறா. கோபம் கொண்டு வீரம் கொண்டு அந்த வாரா, கெட்ட கூட்டத்தையே சாய்க்க போறா. இதுவரைக்கும் ஆடின ஆட்டம் எடுக்க வேணும் ஊற விட்டு ஓட்டம். ஆடுனது யாரு வீட்டு தோட்டம், காலம் வந்து கை விலங்கு மாட்டோம். பஞ்சவர்ண கிளியே
ஒரு பசுத்தோலுக்குள் புலியே வர வேண்டும் நீ வெளியே இனி ஜம்பம் பலிக்காதே கோபம் கொண்டு வீரம் கொண்டு அந்த வாரா கெட்ட கூட்டத்தையே சாய்க்க போறா சரியாக மாலை 4:30 மணி அளவிலே யாகசாலை பூஜையானது 3ஆம் கால யாக பூஜை ஆரம்பமாகின்றது. நல்லா கவனமா கேட்டுக்கிறேங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. இங்க யாகசாலை முடிஞ்சவன 7 மேலாக 3வது கால யாக பூஜை முடிஞ்சவன முளைப்பாறை அழைப்பும் கெட்டி அழைப்பு செய்யப்படும். அதற்கு பெண்களும் தயாராக இருக்குமாறு வேண்டப்பட்டார்கள். அதற்கு முன்னாடி இப்போ காலையில என்ன செஞ்சிருக்கோம், பெருமாளை சேவிச்சிருக்கிறோம். புதன் வாரத்துல பெருமாளை விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணி சேவிச்சிருக்கோம். இன்று மாலை பெண்கள் நிறைய பேர் வரணும். மலைப்பாறை அழைக்கிறேன்னு சொல்லி வீட்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எப்படா கூப்பிடுவாங்கன்னு சொல்லி பொங்கலுக்கு கூப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, கொட்டை அடிச்சோன்னா போவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ரொம்ப விஷயம், சரிங்களா? அப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்ல என்ன செய்யணும், எல்லாரும் இங்கே வரணும். இது பெண்களுக்கான என்ன செய்ய போறோம், சுமங்கலி பூஜை பண்ணி வளையெல்லாம் கொடுக்க போறோம். அதே மாதிரி குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை, எப்படி துளசியில அர்ச்சனை பண்ண மாதிரி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண போறோம். அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ண குங்குமத்தை பெண்களுக்கு கொடுக்க முடியாது, ஆம்பளை கொடுக்க முடியாது. அப்படி வச்சுக்கலாம், ஆனால் பெண்களுக்கு தான் அது கொடுக்கணும். அதனால எல்லாரும் இங்க வந்துட்டு தான் மலைப்பாறை அழைக்க போகணும். காஞ்சி பரமாச்சாரிய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா சொல்லுவாங்க, அவருக்கு பரமசாமி தான் குலதெய்வம். எல்லாருக்குமே பரிவார தேவதைகள் குலதெய்வமா இருக்கும். அளவுக்கு யார் காவல் இருக்கா, கர்மசாமி தான் காவல் இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஸ்ரீலூத்தல அங்க முனீஸ்வரர் காவலா இருக்காரு. தேரடி முனீஸ்வரன் பேர். ஆண்டாளுக்கே குலதெய்வம் யாரு, தேரடி முனீஸ்வரர் தான். பிரமாணாய சிறுபாய கார மகார வம்கார பிரணவாகர சிறுபாய ஸ்ரீ மகாதேவ சிறுபாய. பெருமாளுக்கு பிடிச்ச நோட்டு ராகம் அவதாரியா.
குறையாத வயதும் கவடுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வலிமையும் கரும் விடியாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் குறையாத விதியமும் கோணாத கோரும் கொலையாத நிதியம் கோணாத கோரும் ஒரு துன்பமில்லாத வாழும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எண்ணம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அம்மா தண்ணி வேணும் இல்ல ஊத்து தண்ணி வேணும் வாக்குல சுத்தம் வர நல்ல நாக்கு சுத்தம் வேணும் இல்ல போக்க சுத்தம் வேணும் சோத்துல கைய வச்ச அட ஆத்து தண்ணி வேணும் இல்ல ஊத்து தண்ணி வேணும் வாக்குல சுத்தம் வர நல்ல நாக்கு சுத்தம் வேணும் இல்ல போக்க சுத்தம் வேணும் பச்ச
எல்லாம் சாத்தி கட்டி வச்ச கோயிலுக்கு காட்டி விடு ஆராத்தி சாமி தொட வேணும் அந்த சாமி தொட வேணும் சாமி கூட வர வேணும் நம்ம கூட வர வேணும் மன்னவ ஏறுவானா இல்ல சின்னவ ஏறுவானா உள்ள குதிரையிலே அட ஊரெல்லாம் சுத்துதடி காடு மேடெல்லாம் சுத்துதடி மண்ணு குதிரையில அட மன்னவ ஏறுவானா இல்ல சின்னவ ஏறுவானா கொச்ச முழக்கோடு சனம் கூத்து சட்டி ஆடுது தட்டுகிற தாளத்திலே தப்ப மட்டும் பார்க்குது நாம கூடி இருக்கிற ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்கணும் கட்டாயம் வானம் கொடுக்கும் பூமி கொடுக்கும் வாழ்வனும் பூக்களை அள்ளி கொடு என்ன செஞ்சாலும் நம்ம எது செஞ்சாலும் அந்த சாமி தொட வேணும் அந்த சாமி தொட வேணும் ஊரு உலகத்தை காப்பதற்கு உண்மையில ஒரு சக்தியுண்டு உள்ளத்திலே அதை நம்பிவிட்டா சத்தியமா நல்ல வாழ்க்கையுண்டு நம்ம சந்ததிக்கெல்லாம் நல்லதைத்தானே நாம கொடுத்திடணும் அவன் நாம கொடுத்திடணும் என்ன செஞ்சாலும் நாம எது செஞ்சாலும் அந்த சாமி தொட வேணும் அந்த சாமி தொட வேணும்
लक्ष्मीमणपगामिनी यस्यां हिरण्यं प्रबोधं गावोऽश्वान्विन्देयं पुरुषानहारेभ्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। देवी दुषमानान आगात् विश्वाति भद्रावृमनस्यमाना दुष्टानुदमाना विरुक्तान् निगर्भतेन वितथे गुवीराः ऋषर्पदिभित्रगा ब्रह्मागतश्रीरुतत्तया दुष्टश्चित्रं विन्ददेव ससानानुजद्रविनो न मेधे महेन्द्रो ददातु मेधां देवी सरस्वती मेधां मे अश्विना बुधावां पुष्करस्य जारादु जगा मेधा गन्धर्वेद जगन्मनः। श्रीविद्या शिववामभागनिलया ह्रीङ्कारमन्त्रोज्ज्वला श्रीचक्राङ्कित बिन्दुमध्यवसति श्रीमत्सभानायिका श्रीमत्षण्मुखविघ्नराजजननी श्रीमज्जगन्मोहिनी मीनाक्षी प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारानिधिं தென்றலே சோற்றானிக்கரையில் சென்ற நாள் அகிலம் போற்றும் என் அன்னையுடலே நீ வலம் வைத்த கதையை கேட்க துடிக்கிது நெஞ்சம் தென்றலே சோற்றானிக்கரையம் சிலையில் அம்மா வந்து ஸ்வயம்பூவாய் அம்பிகை ருத்ராட்ச சிலையில் அம்மா வந்து ஸ்வயம்பூவாய் நன்மை பெருகிட விழிகள் திறந்தார் நன்மை பெருகிட அறிந்து கொண்டேன் அதிசய முன்னே தென்றலே சோற்றானிக்கரையம் இந்த வரம் நான் கேட்பது என்று வணங்கிடும் சுக வேளையில் தேவி எந்த வரம் நான் கேட்பது என்று வணங்கிடும் சுக வேளையில் தேவி அருகில் வாமகளே என கூறி பாசத்தோடு அரவணைத்தாளே தென்றலே சோற்றானிக்கரையில் சென்ற நாள் அகிலம் போற்றும் என் அன்னையுடலே நீ வலம் வந்து கதையை கேட்க துடிக்கிது நெஞ்சம் தென்றலே சோற்றானிக்கரையம் அந்தமுள்ள சந்தமுள்ள செந்தமிழில் அடியவர் தொழும் அந்தரே ஆதி என ஜோதி என நீதி என சுடர் விட எழும் சுந்தரி
மஞ்சளோடு குங்குமத்து சாந்தணிந்த மாயே மன்னனெனும் தட்சன் மடி வந்துதித்த சேயே மஞ்சளோடு குங்குமத்து சாந்தணிந்த மாயே மன்னனெனும் தட்சன் மடி வந்துதித்த சேயே பாம்பு என வேம்பு என மாறி வரும் தாயே பாம்பணிந்த ஈசனுக்கு பாதி உடல் நீயே இறங்கி வா கடலே இறங்கி வா பராசக்தி 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 பாம்பணிந்த ஈசனுக்கு பாதி உடலே நெஞ்சறிந்து செய்த பிழை ஏதுமில்லை அம்மா நெஞ்சுருக பாடுகையில் நிற்பதென்ன சும்மா உன்னை என்று கை கொடுக்க உற்ற துணை ஏது திக்கு திசையற்ற மனம் கொத்தளிக்கும் போது நன்மை தரும் காளி நன்மை தரும் காளி என நம்பினவர் ஏத்தும் உன்னிரண்டு சேவடியை உச்சிதனில் ஏந்தும் மங்களங்கள் தந்துதவும் எங்கள் இறையே இக்கணத்தில் தீர்த்து விட எங்கள் குறையே பாம்பு என வேம்பு என மாறி வரும் தாயே பாம்பணிந்த ஈசனுக்கு பாதி உடல் நீயே மஞ்சளோடு குங்குமத்து சாந்த